ஹை கைஸ், இந்த டெலிவரி மேன் ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோடு இதுதான். மார்னிங் அப்லோட் பண்ண வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துருங்க. அப்புறம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, எண்டிங் தரமா இருக்க போகுது. இப்ப நம்ம மின்னும் ஜியாங்கும் இந்த ஜே இறந்து போன இடத்துக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவியை கூப்பிட்டு போறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கே தெரியுது இப்ப அவங்க இறந்து ஆவியா இருக்காங்கன்னு. ஆமா, நீ எப்படி இறந்து போன? உன்னை சேஃபா பாத்துக்க சொல்லி நான் ஹெட்னஸ் கிட்ட சொல்லிட்டு தானே போனேன்னு ஜே சொல்றான். இங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னா ஹெட்னஸ் தான் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சாகடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் ஜேக்கு இப்பதான் புரியுது. டாக்டர் டோஜின் பண்ண எல்லா தப்பையும் மறைச்சு ஜே தான் அந்த கில்லர் அப்படின்றது மத்தவங்க நம்பணும்ன்றதுக்காக தான் ஹெட்னஸ் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் சாகடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆனதும் ஜே ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா மாற ஆரம்பிக்கிறான். நான் அவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன், எல்லாரையுமே சாகடிக்க போறேன் அப்படின்னு. அப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவன் அங்கிருந்து போக விடாம அழுதுகிட்டே சமாதானப்படுத்துறாங்க. ஜே, நீ இப்படி எல்லாம் எதுவும் பண்ணாத, இதுக்கப்புறமாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம முன்னவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்றான், டாக்டர் டோஜின்க்கும் அந்த ஹெட்னஸ்க்கும் அவங்க பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறமாவது நிம்மதியா இருங்கன்னு சொல்றான். கடைசி ஆஃப்டர் லைஃப்க்கு போறதுக்கு முன்னாடி ஜே நம்ம முன்ன பார்த்து என்னோட பாட்டி வீட்டுக்கு போய் அவங்க வச்சிருக்கிற போனை செக் பண்ணுங்க. நான் இறந்து போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தேன், அது உங்களுக்கு இந்த கேஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றோம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஜேவோட பாட்டி வீட்டுக்கு போய் அவங்களுடைய போனை செக் பண்ணி பாக்குற நம்ம மின்னுக்கு அவன் சொன்ன அந்த ஆடியோ மெசேஜும் கிடைக்குது. அதுல என்ன பிளே ஆகுதுன்னா, ஜே டாக்டர் டோஜின் கிட்ட பேசுற மாதிரி. டாக்டர் டோஜின், நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயமான்னு கேக்குறான். உனக்காக தானே இங்க வந்தேன். அவன் ஜேவ் போட்டு அடிக்கிற சவுண்ட் இல்லாம இதுல ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்படி நம்ம முன்ன அவனுடைய கார்ல உட்காந்து இந்த ஆடியோ மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற விஷயத்த கார்ல செட் பண்ணி வச்சிருக்க அந்த கேமரா வழியா டாக்டர் டோஜினும் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு செம கடுப்பாகுது. அவன் அரெஸ்ட் பண்றதுக்கு இப்போ ஒரு சின்ன ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. உடனே அந்த ஆடியோ மெசேஜ் போலீஸ் அப்புறம் அந்த ஜியாங்கோட அப்பா எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடுறான். டாக்டர் டோஜினை தேடி அவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறாங்க. ஆனா அவன் இந்த இடத்துல இல்ல. இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக சேஃபா ஒரு இடத்துல போய் பதுங்கி இருக்கான். அப்பதான் அவன் இங்க நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஹாஸ்பிட்டல்ல இவங்க ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி சாகடிக்கிற பேஷன்ஸ் பத்தாதுன்னு இந்த இடத்துலயும் கஷ்டப்பட்டு இருக்க சில பேர் பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வந்து அவங்க சாகடிக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, மத்தவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு அது சரியா வேலை செய்யுதான்னு இங்க வர ஆளுங்களையும் சாகடிச்சு செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முன்ன அப்புறம் ஜியாங்க காட்டுறாங்க. அவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவன் கிடைக்காததுனால கடுப்புல வந்து வீட்டுல உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேயோட பாட்டி வீட்டுக்கு இப்ப போயிட்டு வந்தோம் அப்படின்ற விஷயம் நம்ம கூட இருக்கவங்களுக்கே தெரியாது. ஆனா அதுக்குள்ள அவனை தேடி வருவோன்றது எப்படி அந்த டாக்டர் டோஜனுக்கு தெரிஞ்சு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். எப்படி அவன் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறான்னு இவங்க யோசிக்கும் போதுதான் ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஜே ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் தான் கேமரா செட் பண்ணிருப்பான். அப்ப நமக்கு தெரியாம கூட அவன் கேமராவை செட் பண்ணிருக்கலான்னு டவுட் வந்து எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. மின் வீட்டுல இருக்கிறத விட டாக்ஸில இருக்கிறது தான் ரொம்ப நேரம். ஒரு இடம் விடாம அந்த டாக்ஸி ஃபுல்லா தேடி கடைசியில உன கேமராவும் கிடைச்சிருது. மின் அந்த கேமராவை பார்த்து, டோஜன், இப்ப இதை பார்த்துட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு நாள் உன்னால இப்படியே தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன், நான் சீக்கிரமா நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அந்த கேமராவை காலால மிதிச்சதை உடைச்சிடறான். இப்படி நம்ம மின் பேசுறது எல்லாத்தையுமே இந்த டோஜனோட போன்ல பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம மின்னும் ஜியாங்க அந்த ஹெட்னஸோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்களை கொஞ்சம் பதட்டமாக்குற மாதிரி பேசிட்டு இவங்களை வச்சு இப்ப டோஜன் பதுங்கி இருக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதான் பிளான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை பேரை சாகடிச்சிருப்பீங்க, அது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிற டோஜனுக்கும் சரி உங்களுக்கும் சரி கண்டிப்பா பனிஷ்மெண்ட் தான் கிடைக்க போகுதுன்னு பயமுறுத்துறோம். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் கார்ல போய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில இவங்க நினைச்ச மாதிரியே நடக்குது. வெளியே வர்ற ஹெட்னஸ் அவங்களுடைய கார் எடுத்துட்டு நேரா டோஜன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக போறாங்க. ஹெட்னஸ் நேரா டோஜன் கிட்ட போய் நீ இங்கே இருக்காத, அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த முன்ன அவனுக்கு ஏதோ ப்ரூஃப் கிடைச்சிருக்குன்ற விஷயத்தை வந்து என்கிட்ட சொன்னான். எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு ஹெட்னஸ் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ரொம்ப லேட். ஆல்ரெடி நம்ம மின்னும் ஜியாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. டோஜன் இங்க இருந்து தப்பிக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிட்டான். அவங்க வர்ற வரைக்கும் இங்க இருந்து டோஜனை தப்பிக்க விடக்கூடாது. அதனால வேணுனே முன்னாடி போய் நின்று அவனை டைவர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். நீ இதுக்கு மேல இங்க இருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணாத, அது இனிமே நடக்க போறதும் இல்ல. டாக்டர் டோஜனும் சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு ராட் எடுத்துட்டு வந்து மின்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டாக்டர் டோஜனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருது. ஜியாங் கனெக்ட் ஆகி இருக்கிற அந்த போன் மின் கிட்ட தானே இருக்கு, அது அவங்க கிட்ட இருந்து எடுத்துறான். அவன் அந்த போன் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம மின்னவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த போன் லைட்டா கீழே விழுந்து பேட்டரி எல்லாமே பாட்டு வெளியே வந்துருது. ஜியாங் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த நிமிஷமே நம்ம மின் போய் அந்த போன் ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் தலையில அடிச்சுட்டு டாக்டர் டோஜன் அந்த போனை வாங்கி ஆன் பண்றான். மின்னுக்கு எப்படி ஸ்டார்டிங்ல அந்த போன்ல இருந்து ஒரு ஷாக் அடிக்குமோ அதே மாதிரி டோஜனுக்கும் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ போன் ஆன் ஆகிடுச்சுல, அதனால ஜியாங் மறுபடியும் வந்துடுறாங்க. ஷாக் அடிச்சதுக்கு அப்புறம் டோஜனுடைய கண்ணுக்கு ஜியாங் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியாங், நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க? உன் கதை தான் எப்பயும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்கும் போது ஜியாங்கும் தெரியுது டோஜனால இப்ப அவங்கள பார்க்க முடியுது அப்படின்னு. கோவத்துல அவனை போய் அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஜியாங்கால அவனை டச் கூட பண்ண முடியல. அப்படின்னா நீ இவ்வளவு நாள் மின் கூட ஒரு ஆவியா தான் இருந்திருக்க. இந்த போன் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னுடைய கண்ட்ரோல் இதுதானே எனக்கு எப்பவும் தெரியும் அப்படின்னு அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல அந்த போனை தூக்கி போடுறதுக்காக நின்னுட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம மின்ன உடனே எழுந்து வந்து டாக்டர் டோஜன் அப்படி எதுவும் பண்ணாதன்னு சொல்றான். இவன் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். இருந்தாலும் அந்த டோஜன் பேச்சை கேட்க
கேட்காம அந்த போனை நெருப்புல போட்டுறான். மின் நெருப்புல கைவிட்டு அந்த போனை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அவனால முடியல. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல அந்த போன் மொத்தமா எரிஞ்சு போயிடுது. ஜியாங் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னால எதுவும் பண்ண முடியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களும் இங்க இருந்து மறைஞ்சு போறதை காட்டுறாங்க. மின் அப்படியே தரையில உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். டாக்டர் டூஜனுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சனை சாகடிச்சா அந்த பர்சனை நினைச்சு மத்தவங்க கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு 100% கரெக்டான ஒரு சைக்கோ மாதிரியே பேசுறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே கோமால இருக்க ஜியாங் கண்ணை திறந்து எழுந்திருக்கிறத காட்டுறாங்க. இவ்வளவு நாளா வெளியே சுத்திட்டு இருந்த அவங்களுடைய ஆவி திரும்ப அவங்களுடைய உடம்புக்குள்ளே வந்துருச்சு. அங்க டாக்டர் டூஜன் நம்ம மின்னையே சாகடிக்கலான்னு வர்றதுக்குள்ள போலீஸ்ல அந்த இடத்துக்கு கரெக்டா வந்தவன அப்படியே அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் மின்னுக்கு அவனுடைய கையில நெருப்பப்பட்டது இல்ல. அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் தந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் உட்காந்துருக்கான். ஜியாங்கோட அப்பா வந்து அவங்க கிட்ட பேசுறாரு. மின் எப்படியோ நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி எல்லாமே சரியா நடந்து முடிஞ்சிருச்சு. டாக்டர் டூஜன் கிட்ட இருந்து நீ சேஃபா தப்பிச்சுட்டு இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அவர் அங்க இருந்து போகும்போது கடைசியா நம்ம மின்ன இவ்வளவு நாள் ஜியாங் அவங்க கூட ஆவியா இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இப்ப நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொல்றதை பார்த்து நான் உண்மையதான் சொல்றேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். உண்மையா ஜியாங் ஒரு ஆவியா என் கூடவே தான் இருந்தா. அவன் கனெக்ட் ஆகியிருந்த அந்த போனை டூஜன் நெருப்புல போட்டுதான் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே மறைஞ்சு போயிட்டா. இப்படி அவன் அழுதுட்டே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற ஜியாங்கோட அப்பாவுக்கும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நம்ம பொண்ணு இப்ப கோமால தானே இருக்கா, இவன் என்ன இப்படி சொல்றான் அப்படின்னு ஒரு வழியா நம்ம முன்ன அவருடைய பொண்ணு ஜியாங்க்கு ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. இவன் போய் அழுதுகிட்டே ஜியாங்க டச் பண்ணி பாக்குறான். அப்பதான் அவனுக்கு நம்பிக்கை வருது. ஜியாங் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க கோமால இருந்ததுனாலதான் அவங்களுடைய ஆவியவனால பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு. ஜியாங்கோட அப்பாவும் இவங்கிட்ட சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் என்னுடைய பொண்ணு அட்மிட் பண்ணிருந்தேன். ஆனா அந்த இடத்துல அவ சேஃபா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதான் அப்ப கூட அவங்களுடைய ஆக்சிஜனுக்கான வயரை யாரோ கனெக்ட் பண்ணாம வேணும்னே விட்டு வச்சிருப்பாங்களே. அதனாலதான் ஜியாங் இவ்வளவு நாளா உயிரோட தான் இருக்காங்கன்ற விஷயமே வெளியே தெரியாத மாதிரி சீக்கிரட்டா வேற ஒரு இடத்துல வச்சு பாத்துக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட பிறந்து நம்ம மின்னுக்கு சந்தோஷமா இருக்கு. ஜியாங் இப்போ உயிரோட தான் இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சுல்ல. இன்னொரு பக்கம் டாக்டர் டூஜனை ஸ்டேஷன்ல வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஜே கிட்ட இருந்து அந்த ஆடியோ மெசேஜ் கிடைச்சதுல அந்த ஒரு ப்ரூஃப் வச்சு அவங்க என்னதான் ப்ரூஃப் எடுத்து இவங்கிட்ட காட்டினாலும் இவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ன்றதை மட்டும் ஒத்துக்க மாட்டான். இன்னொரு பக்கம் கோமால இருக்க ஜியாங் பக்கத்திலேயே தான் நம்ம மின்னு உட்காந்துருக்கான். திடீர்னு அவங்க கண்ணை திறந்து எழுந்திருக்காங்க. இவனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. உடனே போய் ஜியாங்கோட அப்பாவை இந்த இடத்த கூப்பிட்டு வரான். ஜியாங் அவங்களுடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மின் தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கான். ஜியாங் ஆவியா இருக்கும்போது நடந்த விஷயம்லாம் இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு. ஜியாங் நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்க அவங்களும் இவனை அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன மறந்துட்டு அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்ப நீ உயிரோட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் சோகமா பேசிட்டு இருக்கான். ஜியாங் இவனுடைய கையை பிடிச்சு மின் நான் எதுக்கு எல்லாத்தையும் மறக்க போறேன், உன்னை நான் மீட் பண்ணதுல இருந்து நடந்த எல்லா விஷயமும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. மின்னு உடனே அவங்களை ஹக் பண்ணிடுறான். இப்பதான் அவனுக்கு நிம்மதியாவே இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ஹெட்னஸை காட்டுறாங்க. டூஜனை காப்பாத்தணுன்றதுக்காக மறுபடியும் ஒரு பெரிய வேலையை பாக்குறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆகுறாங்க. டூஜன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. என் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட் அப்புறம் நிறைய பேர் சாகடிச்சது எல்லாம் என்னோட வேலை தான் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் லோகோ போட்டிருக்க அந்த கீ செயின் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை ப்ரூஃபா எடுத்து கொடுத்து அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. டாக்டர் டூஜன் தான் உண்மையான கில்லர் அப்படின்றது போலீஸ்க்கும் தெரியும். ஆனா இவங்களே வந்து வாலண்டியரா சரண்டர் ஆகிறதுனால இப்ப அவங்களால எதுவும் பண்ண முடியல. டூஜனை வெளியே போக சொல்லிட்டு ஹெட்னஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வராங்க. இவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் கூட ஹெட்னஸ் கடைசி வரைக்கும் இவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வந்து சரண்டர் ஆகி இருக்காங்கன்ற விஷயம் ஜியாங்கோட அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு மின் கிட்ட சொல்றாரு. அந்த ஹெட்னஸ் அவங்க தான் கில்லர்னு ப்ரூஃப்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களே அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டூஜனை இப்ப ஜெயில வச்சிருக்க முடியாதுன்னு அவனையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப ஜெயில உட்கார்ந்து இருக்க அந்த ஹெட்னஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்த நாளே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இப்ப டாக்டர் டூஜனை காட்டுறாங்க. அவன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி எப்பவும் போல ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப லின் அவங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றாங்க. ஹெட்னஸ் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம கிட்ட எல்லாம் அவங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. ஆனா அவங்க ரொம்ப மோசமானவங்க. டாக்டர் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஜியாங்னு ஒரு பொண்ணு டிடெக்டிவ் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தானே நியூஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்களை அட்மிட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பதட்டத்தோட டூஜன் வந்து செக் பண்ணி பாக்குறான். உண்மையாவே ஜியாங் இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்னதான் நடக்குதுங்க, இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு ஆவியா பார்த்தோமே, இப்ப எப்படி உயிரோட இருக்கான்னு சொல்லி அவனுக்கே குழப்பமா இருக்கு. யாருக்கும் தெரியாம இவங்களையும் சீக்கிரமே சாகடிச்சணும் அப்படின்றதுக்காக டைம் பார்த்து இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து போட்டு ஜியாங்க சாகடிக்க ட்ரை பண்றான். ஆனா அடுத்த செகண்டே நம்ம மின் இந்த இடத்துக்கு வந்து டூஜனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஜியாங்க காப்பாத்துறான். இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு டூஜன் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க செக்யூரிட்டி அப்புறம் அந்த போலீஸ்னு எல்லாருமே சுத்தி வளைச்சிடுறாங்க. அவன் என்ன பண்றான், அந்த பக்கமா வர லின்ன பிடிச்சு வச்சு அவங்களை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீங்க என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் இங்கேயே இவ்வளவு சாகடிச்சிருவேன் அப்படின்னு அவங்கள வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டே போய் நேரா அவனுடைய கார் எடுத்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். நம்ம மின்னு அப்புறம் அந்த போலீஸ் எல்லாருமே அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அணை கட்டிடுறாங்களா. கண்ட்ரோல் இல்லாம இந்த டாக்டர் டூஜன் கார் எடுத்துட்டு போய் கண்ட்ரோல் இல்லாம எங்கேயோ இடிச்சு நிறுத்திடுறான். அவ்வளவுதான். இப்ப நம்ம மின்னு அந்த போலீஸ் எல்லாருமே அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சிடென்ட்ல அவனுக்கு அடிப்பட்டது இல்ல, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தந்து அவனை ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சிருக்காங்க. இவனை பார்த்து பேசுறதுக்காக மின்னும் ஜியாங்க வந்து இடத்துக்கு வராங்களா. இவனால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட்டுருவேன் மட்டும் நினைச்சிடாதீங்க. இப்பதான் இவனுக்கும் ஆவிலா இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுல்ல. நான் இறந்து போனாலும் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை வந்து உங்களை பழி
வாங்குவேன்னு சொல்றான். பதிலுக்கு நம்ம மின்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா உன்னை சாகடிக்கிற மாதிரி இங்க எந்த பனிஷ்மெண்ட்டும் தரல. உன் லைஃப் டைம் ஃபுல்லா நீ ஜெயிலே இருந்து தான் கஷ்டப்பட போற, அங்க உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம மின்னும் ஜியாங்கும் ஒரு இடத்துல ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். இந்த டாக்டர் டூஜன் அரெஸ்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் தேவைப்பட்டிருக்கும்ல. ஜியாங் கோமால இருந்து எழுந்திருச்சதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம மின்னு பக்காவா ஒரு பிளான் ரெடி பண்ணிருப்பான். டூஜன் வேலை செஞ்சிட்டு இருக்க அதே ஹாஸ்பிட்டல்ல வேணும்னே என்னுடைய பொண்ணை போய் அட்மிட் பண்ணலாம். அவன் ஜியாங்க சாகடிக்கிறதுக்காக கண்டிப்பா ட்ரை பண்ணுவான். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கலாம். இப்படி பக்காவா ஒரு பிளான பண்ணதுக்கு அப்புறம் தான் டாக்டர் டூஜனை அவங்க அரெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். கடைசியா இப்ப நம்ம ஜியாங்க மின்னோட அம்மா அவங்களுக்கு தந்த அந்த பேண்ட் இருக்குல்ல, அது அவங்கிட்டே தராங்க. என்னால எல்லா ஆவிங்களையும் பார்க்க முடியுது, என்னோட அம்மாவை மட்டும் என்னால ஏன் பார்க்க முடியல, அவங்களை நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு ஜெயில தனியா உட்கார்ந்து இருக்க அந்த டாக்டர் டூஜனை காட்டுறாங்க. அவனால எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க, அதுல ஈவில் ஸ்பிரிட்டா நிறைய பேர் மாறி இருப்பாங்கல்ல, அந்த எல்லாரோட ஆவியுமே அவனை டார்ச்சர் பண்றதுக்காகவே ஜெயிலுக்கு வந்திருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மின்னும் ஜியாங்கும் ஒரு இடத்துல பயங்கரமா ஸ்னோஃபால் ஆகிருக்கு. அப்படியே அங்க பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்படியோ பல பிரச்சனையை தாண்டி அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட லைஃப்ல ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஜியாங்கும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்களுடைய அப்பா கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த அதே ஸ்டேஷன்ல தான் மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்காங்க. கரெக்டா இதே நேரம் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு போலீஸ்க்கு கால் வருது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பர்சன் இறந்து போய் அவருடைய டெட் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு. இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக இவங்க எல்லாருமே இங்க இருந்து ரெடி ஆகுறாங்க போறதுக்கு. ஜியாங் இதை நாங்களே பாத்துக்கிறோம், ஏன்னா இன்னைக்கு தான் நீ டியூட்டில ஜாயின் பண்ணிருக்க, நீ இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இரு அப்படின்னு. இப்படி அவங்க சொல்லணும்னு தான் நம்ம ஜியாங் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அப்படியே வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு அவருக்கு ஒரு சல்யூட் போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப். ஆக்சுவலா நம்ம மின்னும் ஜியாங்கும் இன்னைக்கு வெளியே போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டுமே ஜியாங் தான் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு எல்லாருமே நல்லா பேச ஆரம்பிச்சு சின்ன சின்ன கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மின்னு ஜியாங்க கூப்பிட்டு நேரம் அந்த ஷமன் கிட்ட தான் வந்திருக்கான். ஜியாங் அவங்க கிட்ட சொல்றாங்க, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற நான் ஒன்னும் ஆவிலாம் கிடையாது, நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்ல அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஆவியா நான் பார்த்த ஒரு பொண்ணு திரும்ப எப்படி உயிரோட வர முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் தான் அவங்க போன்ல கனெக்ட் ஆகி இருந்த விஷயம், அப்புறம் கோமால இருந்தது எல்லாமே தெரியுது அவனுக்கும். நான் நிறைய ஆவிங்களோட பிரச்சனை எல்லாம் சமாளிச்சிருக்கேன், ஆனா இப்பதான் என்னோட லைஃப்ல இப்படி ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கிறதே ஃபேஸ் பண்றேன்னு சொல்றான். கடைசி அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம மின்னு ஷமன் கிட்ட ஒரு டைம் கேட்டு பாக்குறான். என் கண்ணுக்கு இப்ப எல்லா ஆவிங்களும் தெரியுறாங்க, ஆனா இறந்து போன என்னுடைய அம்மாவை மட்டும் என்னால இப்போ வரைக்கும் பார்க்கவே முடியல, அப்படின்னா அவங்க ஆஃப்டர் லைஃப்க்கு போயிட்டாங்களான்னு கேட்க ஷமன் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி உனக்கு சில டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றான். உன்னோட அம்மா ஆஃப்டர் லைஃப்க்கு எல்லாம் போகல, அவங்களுடைய ஆவி இன்னும் இங்கே தான் இருக்கு. அவங்க கடைசியா ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, அதை செஞ்சு முடிக்காததுனால இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்றான். இதை கேட்கும் போது நம்ம மின்னுக்கு புரியுது, அந்த பைக் ஆக்சிடென்ட்ல மின்னோட அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க மின் கிட்ட போன்ல சொல்லியிருப்பாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஆனாலும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா வெளியே போய் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு மின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம மின்னவனுடைய அம்மா சொல்லியிருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல போய் பாக்குறான். அங்க பார்த்தா அவங்களுடைய ஆவி இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் அவனுடைய அம்மாவை நேரில் பார்த்தது நம்ம மின்னுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. சந்தோஷத்துல வேக வேகமா ஓடி போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவங்களும் மின் கிட்ட சொல்றாங்க, மின் என்ன தேடி வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னால என்ன பார்க்க முடியுதுன்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் சொல்றான், என்னால உங்களை பார்க்க முடியுது, நீங்க எனக்காக தானே ரொம்ப நாள் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தேடி வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு அவங்க கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இதே நேரம் நம்ம மின்னுக்கு பக்கத்துல ஜியாங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க இப்ப உயிரோட வந்ததுனால அவங்களுடைய கண்ணுக்குள்ள ஆவி தெரியறது இல்ல. மின் உன்னோட அம்மா இப்ப இங்க தானே இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்த ட்ரை பண்ணதுனால தான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இப்படி அவங்க அழுதுட்டே இருக்கிறத பார்த்துட்டு மின் கிட்ட அவனுடைய அம்மா அவங்களை சமாதானப்படுத்த சொல்றாங்க. இதுல நீ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எழுதிட்டு இருக்க, இப்படி நடந்தது எல்லாமே ஒரு கோயின்சிடன்ஸ் தான், இப்படி எல்லாம் நடந்ததுனால தானே நீங்க ரெண்டு பேரும் இப்ப உங்க லைஃப்ல ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம மின்னு ஜியாங் கிட்ட சொல்றோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம மின்னோட அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க மூணு பேருமே ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்துருக்காங்க. மின்னவனுடைய அம்மா கிட்ட நீங்க உயிரோட இருக்கும்போது கோவத்துல நான் உங்ககிட்ட நிறைய கத்தி இருக்கேன், அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க, இப்ப நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட அம்மாவும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நீ என்னோட பையன், ஜியாங் எனக்கு முன்னாடியில இருந்தே தெரியும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட நீ உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு நிம்மதியா இருக்கு. மின் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரியே இப்ப நம்ம ரெஸ்டாரண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சந்தோஷமா அவங்க அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க போனதை நினைச்சு நம்ம மின் அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மின்னோட பாட்டிக்கு ஒரு கனவு. அவங்க வேக வேகமா சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஜியாங் தான். அவங்கள கையில ஒரு பொக்கே எடுத்துட்டு வந்து பாட்டி கிட்ட தராங்க. தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சதும் இதே மாதிரி மின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரீம் வந்ததோ அதே மாதிரி தான் இப்ப ரியல் லைஃப்ல நடக்குது. மின் ஜியாங்க கூப்பிட்டு உள்ள வந்திருக்கான். பாட்டி இந்த பொண்ணு தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஜியாங்கும் அதே மாதிரி கையில வச்சிருக்க ஒரு பொக்கேவை பாட்டிக்கு தராங்க. இதை பாக்குற பாட்டிக்கு செம்ம ஆச்சரியமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் பெண்டிங்ல இருக்கிற கேஸை சால்வ் பண்றதுக்காக ஜியாங்க்கு நம்ம மின் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்கும்போது அங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு லேடி நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு இவனும் போய் பேசுறான். பேசின அப்புறம் தான் தெரியுது அந்த லேடியே ஒரு ஆவிதான். ஜியாங்க அவனை பார்த்து நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அந்த ஆவியும் உடனே மின்னோட கார்ல வந்து உட்கார்ந்துருது. இவனும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஜியாங் அந்த கேஸ் சம்பந்தப்பட்டு என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே நம்ம மின் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க அந்த ஆவிக்கு. ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்க, நாங்க ஆவிங்களுக்காகவே ஒரு டாக்ஸி ரன் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்தாலும் எங்க கிட்ட கேளுங்க, அதை உடனே செஞ்சு முடிச்சு உங்களை ஆஃப்டர்
ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பிடுவோம். எத்தனை வருஷம் தான் நீங்க ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம இங்க தனியாவே இருப்பீங்க? சரி, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அதே மாதிரி பதிலுக்கு நீங்க எங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நம்ம முன்ன அந்த ஆவி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜியாங் அவங்க கிட்ட சிக்னல் காட்டுறாங்க. நம்ம பண்ண போற ஹெல்ப்புக்கு $3000 கிடைக்குமான்னு கேளு. இப்படி அவன் சொல்றது கேட்டதும் அந்த ஆவி, இப்ப என்கிட்ட எந்த ஒரு பணமும் இல்ல, ஆனா ஒரு பெரிய கேங்ஸ்டர் சீக்கிரட்டா ஒரு இடத்துல நிறைய பணத்தை பதுக்கி வச்சிருக்கான், அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இவங்க சொல்றதை கேட்கும் போதே நம்ம மின்னுக்கும் சந்தோஷமா இருக்கு. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவனுக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது. அதை வச்சு அவனுடைய லோன் அமௌண்ட், கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே அடைச்சிடலாம். நம்ம மின்னும் இந்த விஷயத்தை பத்தி ஜியாங் கிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம், இதுதான் எங்களுடைய ஒர்க், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்ப நாங்க ரெடின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கார்ல அங்க இருந்து போற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடியுது. இதுல நம்ம மின்ன அவனுடைய அம்மாவை மீட் பண்ண அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. சோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேரி மை ஹஸ்பண்ட் டிராமாவும் நாளையில இருந்து கண்டினியூ ஆகும், அதையும் மறக்காம பாத்துருங்க.